ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்குள்ள கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பார்ட் பியில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் ஏற்கனவே வீடியோவில் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை தான் போன வீடியோவில் நான் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஃபார் 1 டைமென்ஷனல் சிஸ்டம் இருக்கிறதுக்கும் 3 டைமென்ஷனல் சிஸ்டத்துக்கும் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணணும். இப்போ அந்த கொஸ்டினில் உள்ள ஒரு 2 மார்க்கு என்ன அப்படின்னா, இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் தான் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, எடுத்த உடனே டெரைவ் பண்ணாமல் சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னென்னு ஒரு டெஃபினேஷன் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க் பூஸ்டப் பண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னங்கிறத நம்ம பார்க்குறோம். சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போது இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் என்டையர் பார்ட்டிகிள்ஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் பாருங்களேன். இந்த டயக்ராம் என்ன அப்படின்னா, இந்த ஏபிங்கிறது வந்து ஒரு சீசா போர்டு. சீசானா என்னது, இந்த சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுவாங்க. இந்த சைடு உக்காந்தா இந்த சைடு வரும், வெயிட் இந்த சைடு கூடிருச்சு அப்படின்னா இந்த சைடு இது கீழே போயிடும், இது மேலே போயிடும். அப்போ மேலே ஏற்றி இந்த சைடு இறக்கி விளையாடுவாங்க. அதை நீங்கள் பார்க்கில் பார்த்துருப்பீங்க சின்ன பிள்ளை விளையாடும் போது. அதுதான் ஒரு சீசா போர்டு. அந்த மாதிரி வந்து என்னென்னா, ஒரு ஏபிங்கிறது வந்து ஒரு சீசா போர்டுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு சென்டர் பாயிண்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ ஃபிக்ஸ் பண்ண உடனே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த போர்டு வந்து இடது கை பக்கமும் இறங்கக்கூடாது, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இறங்கக்கூடாது, ரைட் ஹேண்ட் சைடு இறங்கக்கூடாது, அப்படியே ஸ்டெடியாக அது நிற்கணும். அப்போ நிற்கணும் அப்படிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த பார்ட்டிகிள்ஸோடைய மாசஸ்லாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2 சைடும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது நிற்கும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னா, இந்த போர்டில் இந்த மாஸ், இந்த இதுக்கு ஒரு மாஸ் ஒன்று வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாஸு இதில் நிறைய நம்ம இதில் வச்சோம் அப்படின்னா எல்லாமே ஒரு சிஸ்டம் எல்லாமே கான்சன்ட்ரேட் பண்ணி என்ன பண்ணும், சென்ட்ரலில் வந்து விழுகணும். அப்போ சென்டரில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அதை தான் நம்ம வந்து சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கூட நம்ம எடுத்துக்கிறோமே, இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. இந்த பார்ட்டிகிள்ஸ் ஒவ்வொன்றுக்கும் எப்படி இருக்கும், ஒரு மாஸ் இருக்கும். இது வந்து M1ங்கிற மாஸு, இது பார்த்தா M2ன்னு இருக்கும், இது M3, இது M4, இது வந்து M5, M6 இந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சென்டரில் வந்து இந்த மாஸ் இங்கே விழுகணும், இந்த மாஸு நெக்ஸ்ட்டு திஸ் ஒன் எல்லாமே சேர்ந்து விழுந்து கடைசியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்டரில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கான்சன்ட்ரேட் ஆகும். எல்லா பார்ட்டிகளுடைய மாஸும் சேர்ந்து இந்த இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். சொல்லப்போனால் சிம்பிளாக சொல்லப்போனால் அப்படின்னா எல்லா மாஸும் சேர்ந்து இந்த இடத்துல வர்றதை நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ இதான் வந்து ஒரிஜினல் மாஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அப்போ அதை தான் அவங்க சொல்கிறாங்க, மாஸ் ஆஃப் தி இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் மாஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் என்டையர் பார்ட்டிகல்ஸ். இதில் உள்ள எல்லா பார்ட்டிகளுடைய மாஸும் அதை தான் மாஸ் ஆஃப் த சிஸ்டம். இதுதான் வந்து சிஸ்டம், இது வந்து சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே யார் இருக்கா, என்டையர் பார்ட்டிகிள்ஸ்னால் என்ன அர்த்தம், நிறைய பார்ட்டிகிள்ஸ் உள்ளே இருக்குது. அதனோட ஒவ்வொரு மாஸும் என்ன நடக்குது, இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட். இந்த ஒரு பாயிண்டில் வந்து எல்லா மாஸுமே சேர்ந்து கான்சன்ட்ரேட் பண்ணும். அப்போ இந்த டோட்டல் சிஸ்டத்துக்கு மாசுன்னு எடுத்தோம்னா இந்த இதில் சென்டரில் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த எல்லா பார்ட்டிகளுடைய மாசும் இதில் வந்து விழுந்ததுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ். எல்லா மாஸோடைய சென்டரே இது தான் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். அப்போ இதை தான் சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ 2 மார்க்கில் கேட்பாங்க. பார்ட் ஏயில் வந்து டிஃபைன் சென்டர் ஆஃப் மாஸ் ஆர் வாட் இஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ரைட், நீ என்ன எழுதணும், மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் என்டையர் பார்ட்டிகல்ஸ் இஸ் கான்சன்ட்ரேட்டட் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் இஸ் கால்ட் அஸ் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நீங்கள் எழுதுனா உங்களுக்கு அதுக்குள்ளே 2 மார்க்கு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே சென்டர் ஆஃப் மாஸை 2 சிஸ்டத்துக்கு நம்ம டெரைவ் பண்ண போகிறோம்.
ஒன்று வந்து யார் 1 டைமென்ஷனல் சிஸ்டத்துக்கு பண்ணணும், 3 டைமென்ஷனல் சிஸ்டத்துக்கு பண்ணணும். இப்போ 1 டைமென்ஷனல் சிஸ்டத்துக்கு பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிங்கிறது ஒரு சீசா போர்டு, அதை நான் எடுத்துக்கிறேன். அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன், ஒரு ஃபல்க்ரம் அப்படின்னா ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த இடத்துல எக்ஸுங்கிற ஒரு ஃபல்க்ரமத்தில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ இந்த பாயிண்ட் வந்து என்னது அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து என்னது எக்ஸுன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸு. ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன், 2 மாஸ் எடுத்துக்கிறேன். அதாவது M1ங்கிறது ஒரு மாஸும் இது வந்து M2ங்கிற ஒரு மாசு, டிஃப்ரெண்ட் மாஸு. இது ஒரு 10 கிலோ, இது ஒரு 5 கிலோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து என்னது அப்படின்னா இவங்க 2 பேரையும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேலன்ஸ் ஸ்டேட்டில் வச்சுக்கிறேன் நான். அதான் மெயின். பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சைடும் சாயலை, இந்த சைடும் சாயலை, இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பேர் என்னது ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்னது ஈக்லிபிரியம் பொசிஷன். ஸ்ட்ரைட்டாக இருந்தது, பேலன்ஸு ஸ்டேட்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் ஈக்லிபிரியம் பொசிஷன் அர்த்தம். இப்போ இந்த மாஸ் M1 இருக்கு இல்லையா, அது எங்கேருந்து எடுத்துருக்கிறேன்னா இந்த ஃபல்க்ரம் எக்ஸில் இருந்து x1 டிஸ்டன்ஸில் நான் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி M2 என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸில் இருந்து x2 டிஸ்டன்ஸில் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நான் இதுக்கு எடுத்ததை இந்த கன்சிடரேஷனை இந்த 3 பாயிண்டில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு போர்டு எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அது இங்கிலீஷில் எப்படி எழுதுறது, லெட் அஸ் கன்சிடர் ஏ சீசா போர்டு. இது எப்படி வாசிக்கணும், சீசா போர்டு ஏபி அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன் நான். செகண்ட் வந்து இட் இஸ் சப்போர்ட்டட் பை தி ஃபல்க்ரம் எக்ஸு. இது எங்கே சப்போர்ட் ஆகிருக்கு, இதை எங்கே நிற்க வச்சுருக்கேன் நான், இதை இது மேலே நிற்க வச்சுருக்கிறேன். அப்போ இட் இஸ் சப்போர்ட்டட் பை தி ஃபல்க்ரம் எக்ஸு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மாஸ் எடுத்துருக்கிறோம் இல்லையா, அதை நான் சொல்ல வரேன். லெட் டேக் த மாசஸ் M1 அண்டு M2. M1 அண்டு M2 எடுத்துருக்கிறேன். பி அட் ஏ டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, x1 டிஸ்டன்ஸில் இருக்குது, ஆனால் அண்டு x2 டிஸ்டன்ஸில் இருக்குது. எங்கேருந்து, ஃப்ரம் த ஃபல்க்ரம், எக்ஸில் இருந்து x1, எக்ஸில் இருந்து x2ன்னு இருக்குது. அப்போ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். லெட் டேக் த மாசஸ் M1 அண்டு M2 எடுத்துருக்கிறேன். பி அட் ஏ டிஸ்டன்ஸ் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கிறேன், x1 அண்டு x2 டிஸ்டன்ஸில் வச்சுருக்கிறேன். எங்கேருந்து, ஃப்ரம் த ஃபல்க்ரம் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கன்சிடரேஷன் நம்ம வந்து எடுத்து இந்த டயக்ராமோடைய எக்ஸ்பிளனேஷனை நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். நம்ம இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கடுத்து இதனுடைய டெரிவேஷன் 1 டைமென்ஷனல் சிஸ்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பிரின்சிபிள் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்னங்கிறது நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடரேஷன் என்னது அப்படின்னா அது ஈக்லிபிரியம் பொசிஷனில் இருக்குது. அதாவது பேலன்ஸ் ஸ்டேட் என்ன சொன்னேன், ஈக்லிபிரிய பொசிஷன் அர்த்தம், ஸ்ட்ரைட்டாக நிற்கிதுன்னு அர்த்தம். சரி, அப்போ அண்டர் தி ஈக்லிபிரியம் கண்டிஷன் ஆர் பொசிஷன், the principle of moments. அதான் நீங்கள் வந்து the moments is given by, ஏன்னா இந்த மொமெண்ட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் டயக்ராமில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், அதில் இப்போ வந்து இந்த டயக்ராம் இருக்கு இல்லையா, இப்போ மொமெண்ட் எப்படி கால்குலேட் பண்ண, மொமெண்ட்டுங்கிறது என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். மொமெண்ட்டுங்கிறது வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு ரஃபாக அந்த இடத்துல நான் எழுதுகிறேன். மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்னது, இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து மொமெண்ட்டோட ஃபார்முலா. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடோடைய மொமெண்ட்டை நான் கால்குலேட் பண்ணுறேன் இந்த டயக்ராமில். இதில் எப்படி இருக்குது, இதுதான் ஃபோர்ஸு, அதாவது வெயிட்டு, இந்த மாஸோட வெயிட் இருக்குல்ல, இந்த வெயிட் வந்து எப்படி இருக்குது, இந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. இதுக்கு வந்து x1ங்கிறது பெர்பெண்டிகுலராக இருக்குது. அதனால் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இது தான் இருக்குது, M1ம் x1 தான் இருக்குது. அப்போ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி எழுதுகிறேன், M1 இன்ட்டு x1. இவங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணிடணும், மல்டிப்ளை பண்ணிடணும்.
இது வெயிட்டு, இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது இது ஃபோர்ஸு, இது பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்குது, இது m2 இன்ட்டு x2 இஸ் ஈக்குவல் டு m2 இன்ட்டு x2 அப்படிங்கிறது நம்ம எழுதுகிறோம். ஆக்சுவலி இதுதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸுடைய நம்மளுக்கு ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த ரூலை நான் அப்ளை பண்ண போகிறேன். இது ஜென்ரல் ரூல். இதை வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த டயக்ராமுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணேன் அப்படின்னா m1 இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 0ன்னு வச்சுக்கணும். இதில் 0ன்னு வச்சுக்கிட்டேன்னா இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் போகுது. அப்போ இதில் ஹையஸ்ட் வேல்யூ வந்து நம்மளுக்கு யார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ x மைனஸ் x1 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல வந்து என்னது x மைனஸ் x1 எடுத்துக்கிறேன். ஏன் இது நான் எப்படி போகிறேன், இப்படி தான் நான் போகிறேன். அப்போ என்ன இருக்கும், இது 0ன்னு வச்சுக்க. இது 0ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது x1 வந்து எப்படி இருக்கும், இதை காட்டிலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை எக்ஸை காட்டிலும் x1 வந்து எப்படி இருக்கும், இப்படி நீ நெகட்டிவ் சைடு போனேன்னு வச்சுக்கோங்க அப்படின்னா x1 வந்து எக்ஸை காட்டிலும் எப்படி இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ எக்ஸு தான் பெரிய வேல்யூ. அப்போ அதனால தான் இந்த இடத்துல முதல்ல எக்ஸுன்னு போட்டிருக்கேன். எக்ஸ் மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு m2. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா x2 தான் பெருசு, எக்ஸு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்படி தான் போகிறோம், இப்படி தான் நம்ம போகிறோம், அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் போகிறோம் நம்ம. அப்போ இந்த இடத்துல போடும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, x2 மைனஸ் கேபிட்டல் எக்ஸுன்னு கொடுக்குறேன். நீங்கள் கிராஃபை ஞாபகத்தில் வச்சாவே நம்மளுக்கு இது போதும். இது வந்து 0ன்னு வச்சுக்கோங்க, ஆர்ஜின் மாதிரி. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகுது, இது ரைட் ஹேண்ட் சைடு போகுது. ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது யார் கூட இருப்பா, இது இங்கே இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா x2 தான் பெரிய வேல்யூவாக இருக்கும். அப்போ x2 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னது எப்படி இருக்குது அப்படின்னா இப்படி போகிறோம். அப்போ இதில் யார், எக்ஸு தான் பெரிய வேல்யூ, மற்ற x1 -1 -2 அப்படின்னு லெஃப்டில் போகும். அப்போ அதனால் வந்து என்னது அப்படின்னா இது பெரிய வேல்யூவாக இருக்கும். அதனால் x மைனஸ் x1 பிக்கஸ்ட் வேல்யூ மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அதில் இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ m1 கொண்டு போய் உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். m1 x1 இஸ் ஈக்குவல் டு m2, இந்த இடத்துல என்னது ஸ்மால் x2 இருக்குது, மைனஸ் கேபிட்டல் எக்ஸ் m2 இன்ட்டு கேபிட்டல் எக்ஸு. இப்போ எக்ஸு தான் நம்மளுக்கு வேணும், அதெல்லாம் ஒன் சைடு நம்ம கலெக்ட் பண்ணுவோம். எக்ஸோட டேர்ம்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்க, இங்கே ஒரு ஆள் இருக்காங்க, இங்கே ஒரு ஆள் இருக்காங்க. அப்போ m1 எக்ஸு இந்த டேர்ம் நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், ப்ளஸ் m2 எக்ஸு இஸ் ஈக்குவல் டு m2 x2. இந்த டேர்ம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ ப்ளஸ் m1 x1. இப்போ எக்ஸு காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா m1 ப்ளஸ் m2 இஸ் ஈக்குவல் டு, இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி m1 x1 ப்ளஸ் m2 x2. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m1 x1, அதுக்கடுத்து m2 x2 டிவைடட் பை m1 ப்ளஸ் m2. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னா இந்த எக்ஸ். ஸோ இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸுக்கு உள்ளது. ஒன் டைமென்ஷனல் சிஸ்டம்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிஸ், அதாவது எக்ஸாக இருக்கலாம், ஆர் ஒய்யாக இருக்கலாம், ஆர் இசட்டாக இருக்கலாம். மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரே ஒரு ஆக்சிஸில் நம்மளுக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் இப்போ அந்த இது எங்கே எப்படி இருந்தது, நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி தான் இருந்தது. அப்போ இதில் சென்டர் ஆஃப் மாஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறோம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா அகைன் கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு m1 x1. இது 2 மாஸ் வச்சுருக்கனால எப்படி இருந்துச்சு. 3 மாசஸ் வச்சுருந்தேன்னா m1 x1 ப்ளஸ் m2 x2 ப்ளஸ் m3 x3 அப்படின்னு போயிருந்திருக்கும் நம்மளுக்கு. அப்போ என்னது அப்படின்னா அதே மாதிரி கீழே டினாமினேட்டர்லேயும் நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கும், m1 ப்ளஸ் m2 ப்ளஸ் m3 அண்ட் ஸோ ஆன் அந்த மாதிரி எழுந்திருக்கும். அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து
காமனாக ஒரு டேர்ம்ஸ் எழுதுகிறோம். சம்மேஷன் I is equal to 1 to n எடுத்துக்கிட்டு இந்த 1 2 3லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா mi xi இந்த 1 எல்லாம் என்ன பண்ணிட்டேன், ஒரே இதில் நான் மாற்றிட்டேன். என்ன நம்பர் வேணாலும் அதில் நான் போட்டுக்கலாம். அப்போ டினாமினேட்டரில் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிவைடடில் என்ன இருக்குது, அதே மாதிரி சம்மேஷன் I is equal to 1 to n போட்டு இந்த இது m1 m2 தான், x இல்லை. அப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல என்ன போடலாம், mi சஃபிக்ஸில் தான் போடணும், மல்டிப்ளிகேஷனில் நம்ம போடக்கூடாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு வந்து என்னது ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் தி which one is for one dimensional system. So equation 1 gives the expression for the center of mass of the one dimensional system. ஸோ எழுதி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபைனல் ஈக்குவேஷனாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸுக்குள்ளே நம்ம போட்டுருணும். இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நீங்கள் போட்டு இதை காமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு திருத்துறவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து என்னது, எப்போவுமே ஃபைனல் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் வந்து ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போது இதில் வந்து என்னது அப்படின்னா, லாஸ்ட்டில் சொல்லும் போது இந்த ஈக்குவேஷன் 1 வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ரெப்ரசன்ட்ஸ் த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி ஒன் டைமென்ஷனல் சிஸ்டம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இப்போ நம்ம அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் தி 3D சிஸ்டம், அதாவது 3 டைமென்ஷனல் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து பண்ணுறோம். நம்ம இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3D சிஸ்டம் அப்படிங்கிறத எடுத்துட்டோன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன பண்ணோம், ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல் பார்த்தோம் அப்படின்னா என்ன பார்த்துருந்தோம் நம்ம, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா I is equal to 1 to n mi xi whole divided by sigma I is equal to, அதாவது summation I is equal to 1 to n mi அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து இதை எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அதுக்கடுத்து வந்து இது என்னென்னா, இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ். சிமிலர்லி இதே மாதிரி ஃபார் ஒய் ஆக்சிஸுக்கு y இஸ் ஈக்குவல் டு இப்போ சிக்மா சம்மேஷன் I இஸ் ஈக்குவல் டு 1 to n. ஸோ mi இந்த xi இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா yi அப்படிங்கிறது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஹோல் டிவைடட் பை இதில் வந்து என்னது சிக்மா I இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I இஸ் ஈக்குவல் டு 1 to n mi. ஏன்னா மேலே உள்ளது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அப்போ திஸ் ஒன் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது நம்ம வந்து தனித்தனியாக நம்ம எழுதியிருக்கோம். என்னென்ன எழுதியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸு ஒய், அதுக்கடுத்து வந்து ஜெட்டுக்கு நம்ம எழுதியாச்சு. இப்போது அதுக்கடுத்து வந்து சென்டர் ஆஃப் மாஸ் 3 ஆக்சிஸையும் கம்பைன் பண்ணி நான் எழுதுகிறேன். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் 3D இப்போ கேன் பி written as எப்படி எழுதலாம் அப்படின்னா, அதை வந்து நம்ம RCM, அதாவது என்னென்னா மூணுத்துக்கு சேர்த்து நான் எழுத போகிறேன் நான். அப்போ ஆர் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். ஸோ ஃபார் விச் ஒன் இஸ் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் 3 ஆக்சிஸ்க்கு சேர்த்து எழுதும்போது அப்போ என்ன ஆகுது, சிக்மா I இஸ் ஈக்குவல் டு 1 n mi, அதுக்கடுத்து நம்ம எக்ஸ்ஐ ஒய்ஐ இசட்ஐ போட்டோம்ல, அப்போ அது மூணையும் கம்பைன் பண்ணி எழுதும்போது நான் எழுதுகிறேன் RI டிவைடட் பை summation of I is equal to 1 to n into mi. So this is the equation for the center of mass for 3-dimensional system. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு RI அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்னது is equal to xi plus I cap plus yi
j cap zi into k cap. இது வந்து ஒரு பொசிஷன் வெக்டாராக நம்மளுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது நம்மளுக்கு ஆக்ட் பண்ணும். ஐ கேப் ஒய் ஜே கேப் கே கேப்லாம் நீங்கள் வெக்டார் அனாலிசிஸில் படிச்சிருப்பீங்க, யூனிட் வெக்டார்ஸ் அது. ஸோ திஸ் ஈக்குவேஷன், ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4 தான் நம்மளுக்கு வந்து என்னது சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் 3D சிஸ்டம். ஸோ ஈக்குவேஷன் 4 represents center of mass for 3-dimensional system. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னன்னு சொல்லணும். அதுக்கடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃபார் 1 டைமென்ஷனல் செப்பரேட்டாக நம்ம டெரைவ் பண்ணணும், 3 டைமென்ஷனில் வந்து நம்ம செப்பரேட்டாக நம்ம டெரைவ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ செகண்ட் கொஸ்டின் நம்ம பார்க்குறோம். அதாவது என்னது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸோடைய கைனட்டிக் எனர்ஜி நம்ம டெரைவ் பண்ணுறோம். ஒரு சிஸ்டம்னு இருக்குது, அந்த சிஸ்டத்துக்குள்ளே நிறைய பார்ட்டிகிள் இருக்கும். அப்போ வந்து நம்மளோட கைனட்டிக் எனர்ஜி என்னங்கிறது நம்ம இதில் பார்ப்போம் நம்ம. சரி, இப்போ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. ஒரு 2 மார்க் கொஸ்டின் இது. என்ன கொஸ்டின் அப்படின்னா இதுக்கு இந்த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸுக்கு இன்னொரு நேம் வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ வாட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் ஆர் டிஃபைன் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் கேட்டாவோ இல்லை சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கேட்டாவோ போத் ஆர் த சேம் மீனிங் தான். சரி, இப்போ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டி பார்ட்டிகிள் சிஸ்டம். அதில் எப்படி இருக்கும், ஒரு சிஸ்டத்தில் நிறைய பார்ட்டிகிள் இருக்கும். அந்த பார்ட்டிக்கிளில் வந்து என்னது அப்படின்னா உள்ள பார்ட்டிகிளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸோ இல்லை சைஸோ இல்லை ஷேப்போ அப்படி இருக்கும் வந்து இஸ் நெக்லிஜிபிள். நெக்லிஜிபிள்னா ரொம்ப சிறுசாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதுதான் வந்து ஒரு சிஸ்டம்னு வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிஸ்டத்தில் எப்படி இருக்கும், பார்ட்டிகிள்ஸோட ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும். டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ் அதில் இருக்காது. அப்போ நெக்லிஜிபிள் ரொம்ப ஸ்மாலஸ்ட் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து என்னது, ஃபஸ்ட்டு இது ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே என்ன இருக்குது, மல்டி பார்ட்டிகிள்ஸ், நிறைய பார்ட்டிகிள் இதில் இருக்குது. இதில் ரெண்டு பார்ட்டிகிளுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது, இஸ் வெரி வெரி ஸ்மால், அதாவது நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான். அதே மாதிரி சைஸ் எடுத்தாலும் சரி தான், ஷேப் எடுத்தாலும் சரி தான், அது எப்படி இருக்க போகுது, நெக்லிஜிபிள் தான். ஸோ அப்போ சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் கேட்டோன்னா ஜஸ்ட் யூ ரைட் த 4 பாயிண்ட்ஸ் தான். ஃபஸ்ட்டு ஒன்று இட் கன்சிஸ்ட் ஆஃப் மல்டி பார்ட்டிகிள் சிஸ்டம். செகண்ட் ஒன்று என்னது அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பார்ட்டிகிள்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். தேர்டு ஒன் இஸ் சைஸ் அண்ட் ஷேப் இஸ் ஆல்சோ நெக்லிஜிபிள். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அந்த சிஸ்டத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம் அல்லது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ 2 மார்க்கில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா டிஃபைன் எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் இல்லை வாட் இஸ் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதை மட்டும் நம்மளுக்கு வந்து டெஃபனேஷனில் 2 மார்க்கில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்கு கிடைக்கும். சரி, இப்போ நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன டெரைவ் பண்ண போகிறோம் அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அதுதான் நம்மளோட டார்கெட். இதை வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டினில் மேபி வந்து இதை கேட்கலாம். இது வரைக்கும் இதை கேட்கலை, பட் வந்து என்னதுன்னா இந்த இது மேபி கேட்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை நான் எப்படி இதை டெரைவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து என்னது எக்ஸு ஒய் இசட், இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் கோஆர்டினேட்ஸ். 3 டைமென்ஷனல் அர்த்தம் 3 ஆக்சிஸ் இருக்குது பாருங்கள், எக்ஸு ஒய் இசட் 3 இது இருந்தது அப்படின்னா 3 டைமென்ஷனல் ஆக்சிஸ்ன்னு அர்த்தம். அதாவது என்னது அப்படின்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸு எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கேன்ல, இதை நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்குது. அந்த பார்ட்டிகிளோட மாஸ் எல்லாம் ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும். அது அந்த பாயிண்ட்டு தான் இந்த இடத்துல சீன்னு கொடுத்துருக்கேன்.
இப்போ இந்த டோட்டல் சிஸ்டத்துடைய மாஸ் வந்து எவ்வளோ இருக்கும், கேபிட்டல் எம்னு நம்ம எடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கடுத்து வந்து என்னது அப்படின்னா, இதுக்குள்ளே ஒவ்வொரு பார்ட்டிக்கிள் இருக்கும் இல்லையா, இது டோட்டலுக்கு தான் கேபிட்டல் எம்மு. இந்த ஒவ்வொரு பார்ட்டிக்கிள் குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதனோட இதை வந்து ஒரு பார்ட்டிகளோட மாஸ் வந்து M1 M2 M3 இந்த மாதிரி போகிறதுனால நம்ம MIன்னு எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து MI. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு பொசிஷன் வெக்டார் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். அது வந்து RIங்கிறது யாருடைய பொசிஷன் வெக்டார், MIக்குள்ள, அதாவது ith பார்ட்டிக்கிள்னு சொல்லுவோம். ith பார்ட்டிக்கிள்னு என்ன அர்த்தம், நிறைய பார்ட்டிக்கிள் இருக்குது. ஃபைனலாக இப்போ நம்ம மேத்ஸில் nth பார்ட்டிக்கிள் லாஸ்ட் வேல்யூ வந்து என்ன நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன நிறைய பார்ட்டிக்கிள் இருக்கிறதுனால ith பார்ட்டிக்கிள். அப்போ இந்த இடத்துல ith பார்ட்டிக்கிள் இருக்கிறதுனால இந்த இடத்துல RI, அதுக்குள்ள பொசிஷன் வெக்டார் ட்ரா பண்ணுறேன். இந்த டோட்டல் மாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பொசிஷன் வெக்டார் நான் ட்ரா பண்ணணும். அது வந்து என்னென்னா RCMனா அர்த்தம் சென்டர் ஆஃப் மாஸ். சரியா, அப்போ இங்கே RIன்னு வரைஞ்சிட்டு, RI யாருக்குள்ளது, MIக்குள்ளது. RCM யாருக்குள்ளது, இந்த கேபிட்டல் M இருக்குது பார்த்தீங்களா, இதோட மாஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் உள்ளது. இப்போ இந்த RI டேஷ் அப்படிங்கிறது யாருக்குள்ளது, MIயிலிருந்து யாருக்கு ட்ரா பண்ணுறேன், Cக்கு நான் ட்ரா பண்ணுறேன். அப்போ அது வந்து என்னதுன்னா RI டேஷ். அப்போ 3 பொசிஷன் வெக்டார் இந்த இடத்துல இருக்குது. ஒன்று RI, இன்னொன்று RI டேஷு, இன்னொன்று RCM. RI யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்ஜின். RCM யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்ஜின். RI டேஷ் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் RIலேருந்து தான் நான் ட்ரா பண்ணுறேன். அப்போ RI டேஷுங்கிறது யார், பொசிஷன் வெக்டார். 3மே பொசிஷன் வெக்டார் தான். இந்த பொசிஷன் வெக்டார் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு த RI. ஸோ 3 பொசிஷன் வெக்டார்ஸ் ஹியர். 1 இஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், RIங்கிறது வந்து யார், பொசிஷன் வெக்டார் தான். யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்ஜின். RCM என்னது, அதுவுமே பொசிஷன் வெக்டார் தான். சென்டர் ஆஃப் மாஸுக்குள்ள பொசிஷன் வெக்டார் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆர்ஜின். இந்த RI டேஷ் மட்டும் எப்படி இருக்குது, RIலேருந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். அதை அப்போ ட்ரா பண்ணும்போது இதுக்கு வந்து இதுவும் பொசிஷன் வெக்டார் தான், ஆனால் யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு, வித் ரெஸ்பெக்ட் டு த RI. இந்த 3 கன்சிடரேஷன் நீங்கள் வந்து இந்த டயக்ராம் குறித்த உடனே அசம்ஷன் நம்ம எழுதிட்டு, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குள்ளே டெரைவேஷனை வந்து எக்ஸ்பிரஷன் வந்து டெரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போது நம்ம சொன்னதை வச்சு நான் எழுதுகிறேன். நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லெட்டஸ் கன்சிடர் ஒரு மல்டி பார்ட்டிகிள் சிஸ்டத்தை ஒன்று எடுத்திருக்கோம். அதில் என்ன இருக்குது, நிறைய பார்ட்டிகிள் இருந்துச்சு. அதில் ith பார்ட்டிகிள், அதாவது லாஸ்ட் பார்ட்டிகிள், அதனோட வெலாசிட்டி வந்து VI அப்படின்னு எடுத்திருக்கிறேன். நான் ஃபிகர்லேருந்து பார்த்தோன்னா இந்த 3 பொசிஷன் வெக்டார் நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து RIங்கிறது பொசிஷன் வெக்டார் ஆஃப் த ith பார்ட்டிகிள் வித் ரெஸ்பெக்ட் டு த O, அதாவது ஆர்ஜினை டிபெண்ட் பண்ணி நம்ம ட்ரா பண்ணோம். RCM பொறுத்த வரைக்கும் என்னது அப்படின்னா, பொசிஷன் வெக்டார் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ், CMனு வந்திருக்கு இல்லையா, அப்போ பொசிஷன் வெக்டார் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ். இங்கே ஐன்னு வந்ததுனால பொசிஷன் வெக்டார் ஆஃப் த ith பார்ட்டிகிள். அப்போ அது வந்து வித் ரெஸ்பெக்ட் தான் ஆர்ஜினுக்கு ட்ரா பண்ணோம். RI டேஷ் அப்படிங்கிறது என்னது, பொசிஷன் வெக்டார் ஆஃப் த சென்டர் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த RI அப்படின்னு சொல்லி இப்போ 3 பொசிஷன் வெக்டார் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி அந்த கிவன் சிஸ்டத்தை வந்து இப்போ நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். இந்த டெரைவேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த டயக்ராமில் நம்ம எடுத்துக்கலாம். டயக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி தான் நம்மளுடைய டார்கெட்டு. அதை வந்து தான் நம்ம டெரைவ் பண்ண ஆரம்பிக்கணும் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த ஈக்குவேஷன் ஜென்ரலி நம்மளுக்கு என்ன தெரியும், 12 mv² அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபார் ith பார்ட்டிகளுக்கு லாஸ்ட் பார்ட்டிகிள் தானே, அப்போ அதனுடைய பார்ட்டிகளுக்கு வந்து ஃபார் ith பார்ட்டிகளுக்கு the kinetic energy is given by என்னென்னு எழுதுகிறோம் நம்ம. ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள் 12 mv² அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இதில் நம்மளுக்கு ith பார்ட்டிகிள் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ ith பார்ட்டிகிள் அப்படிங்கிறதுன்னு வந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதலாம், கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் I is equal to 1 to n. ஏன்னா எல்லா பார்ட்டிகளுமே நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதை சம்மேஷன் போடுறேன் நான்.
1/2 m வந்து என்னென்னா ஃபார் ith பார்ட்டிகளுக்கு mi, velocity of ith பார்ட்டிகளுக்கு vi ஸ்கொயர்ட் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். ஸோ புட் இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து விஐங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதனால் அந்த டேர்ம் கால்குலேட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக எடுத்துகிட்டு வரேன். டு ஃபைண்ட் விஐன்னு கொடுத்துட்டு இந்த விஐ நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபிகரை வந்து நம்ம வந்து ஏற்கனவே ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த ஃபிகர்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஃபிகரில் பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ டேஷு ப்ளஸ்ஸு ஆர்சிஎம் அப்படின்னு எழுதுகிறேன் நான். ஸோ ஆர்ஐ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஐ டேஷு ப்ளஸ் ஆர்சிஎம் சென்டர் ஆஃப் மாஸ் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கிறோம் நம்ம. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ புட் த ஈக்குவேஷன் நம்பர் இது 2 நம்ம கொடுத்துடலாம் நம்ம. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 2. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா d/dt ஆஃப் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் தான் பண்ணுறேன். அப்போ எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா d/dt ஆஃப் ஆர்ஐ டேஷு ப்ளஸ் d/dt ஆஃப் ஆர்சிஎம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. சரி, இப்போ இதில் வந்து இது இருக்குது, இது வந்து பொசிஷன் வெக்டர், அதாவது ஒரு பொசிஷன் டிவைடட் பை டைம், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். அதே மாதிரி இதுவும் பொசிஷன் வெக்டார் தான், பொசிஷன் வெக்டார் டிவைடட் பை டைம் என்ன இருக்கும், எல்லாமே வெலாசிட்டின்னு அர்த்தம். அப்போ இது என்ன வெலாசிட்டி அப்படின்னா ith பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி. ஸோ விஐ அப்படின்னு கொடுக்குறேன் இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்ன இருக்குது டேஷ். அப்போ வந்து என்னென்னா இதுவும் விஐ தான் ஃபார் டேஷ் ப்ளஸ் இது வந்து எப்படி இருக்கும் சென்டர் ஆஃப் மாஸ்க்குள்ள வெலாசிட்டி. இப்போ விசிஎம் நம்ம இதில் கொடுக்குறோம். அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 3 நீங்கள் கொடுத்துருங்க. இதை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது, இப்போ விஐ வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 1. ஸோ வி கெட் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம என்னென்னு வச்சுருக்குறோம், அதில் கைனடிக் எனர்ஜி is equal to sigma I is equal to 1 to n 1/2 mi. இந்த விஐக்கு பதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், விஐக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வருது விஐ டேஷ் ப்ளஸ் விசிஎம். அதை நான் வந்து அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் ஹோல் ஸ்கொயர் போட மறந்துடக்கூடாது நம்ம. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து இங்கே நான் விஐக்கு பதில் அதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அதை இது எப்படி நான் சிம்பிளிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கைனட்டிக் எனர்ஜின்னு இருக்குது, இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் I is equal to 1 to n 1/2 mi. இது என்ன பண்ணுறேன் a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதுகிறேன். ஸோ vi dash ஸ்கொயர் ப்ளஸ் vcm ஸ்கொயர் ப்ளஸ் 2 vi dash vcm. இது என்ன ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன், a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன். இதை இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இதை உள்ளே கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ சம்மேஷன் I is equal to 1 to n. ஸோ mi ஃபுல்லாகவே நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு டேர்மை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ சம்மேஷன் ஆஃப் I is equal to 1 to n 1/2 mi vi ஸ்கொயர்.
ஃபஸ்ட்டு டேர்மும் உள்ளே கொண்டு போய் எப்படி மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டேர்ம் அதே இது நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். சம்மேஷன் I is equal to 1 to n 1/2 mi VCM ஸ்கொயர். இந்த டேர்மை கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் டேர்ம் சம்மேஷன் I is equal to 1 to n 1/2 mi இன்ட்டு இந்த டேர்ம் போட்டோம் அப்படின்னா 2 இன்ட்டு VI dash VCM. இப்போது இதில் வந்து என்னென்னா இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணது போக நான் மிச்சத்தை இங்கே எழுதியிருக்கிறேன் நான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அதை நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். அதுக்கடுத்து செகண்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா அந்த டேர்ம்லேயே நோ சேஞ்ச், அது இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ தேர்டு டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. அதில் 2 கிராஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு மீத உள்ளதை நம்ம என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதில் எழுதியிருக்கிறேன். இப்போது இந்த டேர்மை மிச்சத்தை இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். அந்த கேன்சல் பண்ணிவிட்டு எழுதணும். மிச்சத்தை வந்து இந்த ஃபஸ்ட் டேர்மை நான் அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் டேர்ம்லேயும் வந்து இருக்குது, நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை, அப்படியே வச்சுக்கிறேன். தேர்டு டேர்மில் என்ன பண்ணுறேன், இந்த VCM இருக்கு இல்லையா, இந்த VCM மட்டும் சம்மேஷனை விட்டு நான் வெளில எடுத்திருக்கேன். அப்படியே எடுத்துகிட்டு மிச்சம் உள்ளது அப்படியே எழுதியாச்சு. இந்த VI டேஷுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது பொசிஷன் வெக்டார் தானே, அப்போ வந்து சேஞ்ச் இன் பொசிஷன் வெக்டார் தான், RI தான் வந்து VI டேஷ். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த VI டேஷை மட்டும் DRI டேஷு டிவைடட் பை DT அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துருக்குறோம். நம்ம இப்போது நம்ம இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும் என்னன்னு இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செப்பரேட்டாக நான் வந்து கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ கொண்டு வந்து இதில் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிடுவோம். சரியா? இப்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த டேர்ம் மட்டும் நம்ம செப்பரேட்டாக நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். இப்போ இந்த டேர்மில் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா சம்மேஷன் I is equal to 1 to n இந்த இடத்துல mi d by dt ஆஃப் இந்த RI இருக்கு இல்லையா, இந்த RIக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம் அப்படின்னா, அதாவது RI டேஷ்னு வச்சுருந்தோம், நம்ம என்ன வச்சுருந்தோம் RI டேஷ்னு வச்சுருந்தோம். ஸோ RI டேஷ் அப்படிங்கிறது நம்ம என்னென்னு எழுதலாம், அதில் RI மைனஸ் RCMன்னு எடுத்து எழுதணும். ஏன், ஏற்கனவே இஸ் ஈக்குவல்னு போட்டுக்கோங்க. ஸோ RI டேஷ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஈக்குவேஷன் வந்து அந்த டயக்ராம்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2ல் பார்த்தோம் அப்படின்னா RI டேஷ், இப்போ இது எங்கேருந்து நான் போடுறேன், நான் ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 RI டேஷ் தான் நம்மளுக்கு வேணும். இந்த இருக்க RI டேஷு இது வேணும்னா RI மைனஸ் RCM. அப்போ அதில் என்ன எங்கே போட்டிருக்கேன், RI மைனஸ் RCM அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் நான். சரி, இப்போ அதுக்கடுத்து வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்மேஷன் ஆஃப் I is equal to 1 to n இங்கே வச்சுட்டு d by dt எப்படி இருக்கட்டும். MIயை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னா MI RI மைனஸ் MI RCM அப்படின்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது அதுக்கடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதையும் நம்ம வந்து உள்ளே கொண்டு போய் சம்மேஷனோட நம்ம d by dtயை மட்டும் வச்சுட்டு இந்த சம்மேஷனும் உள்ளே போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா I is equal to 1 to n. இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா MI RI minus summation of I is equal to 1 to n mi RCM. இந்த first term வந்து summation of I is equal to 1 to n mi RI இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா summation of mi ஆல் மல்டிப்ளை பண்ணி summation of mi ஆல் டிவைட் பண்ணுறேன் மைனஸ் summation of I is equal to
1 to n mi RCM. Next step, d by dt of summation of I is equal to 1 to n mi ri. இந்த denominator அப்படியே கீழே நான் summation of இது வந்து என்னது I is equal to 1 to n, இதுவும் I is equal to 1 to n. அப்போ காமனாக போட்டுடலாம் நம்ம. I is equal to 1 to n mi. இந்த டேர்ம் மட்டும் சேர்த்துட்டேன், இது செப்பரேட்டாக நான் வச்சுருக்கிறேன். ஸோ சிக்மா summation I is equal to 1 to n mi minus summation of I is equal to 1 to n mi RCM. இப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்ல, MIRI அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் 3 டைமென்ஷனல் சிஸ்டத்தில் நம்ம பார்த்தோம் நம்ம. அப்போ இதுக்கு மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன போட்டிருந்தோம், RCMன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம் நம்ம. அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதலாம், d by dt of இந்த டேர்முக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணலாம், இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் என்ன பண்ணலாம், நான் RIன்னு கொடுக்கலாம். ஸோ சம்மேஷன் ஆஃப் I is equal to 1 to n, பக்கத்தில் வர நான் MI வேறு வச்சுருக்கிறேன், இந்த இடத்துல MI ஒன்று இருக்குது. ஸோ அதே சேர்த்து நம்ம இப்போ கொடுக்குறோம் நம்ம MI RCM. அப்படி இந்த டேர்முக்கு கூட RCM சொல்லி நான் கொடுத்துட்டேன் நான். இந்த டேர்ம் வந்து அப்படியே வருது, மைனஸ் summation of I is equal to 1 to n mi RCM. ஸோ இது ரெண்டு சேமாக இருக்கிறனால ஃபைனலி வந்து என்னது, we get the 0. ஸோ அந்த form, this one is what about that? ஸோ equation number 5. அப்போ என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட்டிங், இது எதில் கொண்டு போடணும், சப்ஸ்டியூட்டிங் 5 ஈக்குவேஷன் 5 in 4, இந்த வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் in 4. we get, ஸோ கைனட்டிக் எனர்ஜி is equal to, இதுக்கு வந்து வேல்யூ வந்து 0, இப்போ டோட்டல் டேர்ம் வந்து நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ ரிமைனிங் உள்ள டேர்ம் இந்த ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம் மட்டும் இருக்குது. ஸோ சம்மேஷன் ஆஃப் I is equal to 1 to n 1 by 2 mi VA square plus summation of I is equal to 1 to n 1 by 2 m mi, இங்கெல்லாம் என்னது mi VCM square. ஸோ திஸ் இஸ் நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6. இதுதான் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு ஈக்குவேஷன், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதில் ஃபைனல் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன எழுதணும், ரிசல்ட் எப்போவுமே எடுத்து எழுதிடணும். ஈக்குவேஷன் 6 ரெப்ரசன்ட்ஸ் த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஸோ இதான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்ட் பி கொஸ்டின் ஒன்று சென்டர் ஆஃப் மாஸ் 1 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல் சிஸ்டம் பார்த்தோம். அதுக்கடுத்து கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். இது போக நமக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து என்ன பார்த்தோம், சென்டர் ஆஃப் மாஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதுக்கடுத்து இதுலேயே வந்து என்னது மல்டிபிள் பார்ட்டிகல்ஸ், அதாவது நம்ம
பார்த்தது வந்து எக்ஸ்டெண்டட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 2 மார்க்கு ஒரு கொஸ்டின். ஸோ 2 மார்க்கும் ஒரு 16 மார்க்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் கொஸ்டின் நம்ம அதுக்கு பார்க்குறோம். ஸோ இதில் எழுதுன இந்த நோட்ஸ் பிரகாரமே நீங்கள் எக்ஸாமில் ப்ரொடியூஸ் பண்ணாவே உங்களுக்கு 16க்கு அவுட் ஆஃப் 16க்கு 14 மார்க்கு 14 மார்க்ஸு தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன். இது போக மற்றது உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா சிலபஸில் உங்களுக்கு பேக் சைடில் வந்து டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் அடிஷ்னலாக எது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் இது புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் எஸ்பெஷலி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்